அப்போ அவளை முதல்ல உள்ளேருந்து வெளியே வர வைக்கணும். அப்போ காருக்குள்ளே வந்து ரொம்ப போராடுறான். அப்போ அவர் ரொம்ப குண்டு வேறு, இழுக்க முடியாது. இழுக்கும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம எவ்வளோ தான் பாசமாக வளர்த்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த வலி தாங்க முடியாத நேரத்தில் அந்த வலிக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்கு நம்ம கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து அவளை வந்து ஈரல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வெளியே வர வைக்கிறோம். அப்போ அவள் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த பிறகு அவளுக்கு வந்து அந்த மாத்திரை வந்து கரெக்டாக கொடுத்துட்றோம். அவள் ஈரல் அதில் அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு அவள் வந்து குணமாயிடுவாள். அதில் நம்பிக்கை இருக்குது. இப்போ அவளுக்கு அதில் வந்து அதுக்கு வேப்பெண்ணெய் ஊற்றி அவளை குணமாக்கி இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து தொடர்ந்து அவளுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும். நிறைய சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா மாத்திரையோட பவர் அதிகம். எப்போ நம்ம மாத்திரை கொடுக்குறோமோ ஆபத்தில் இருந்து வந்து ரொம்ப சத்தான சாப்பாடு கொடுக்கணும். மாத்திரையை விட முக்கியம் சத்தான சாப்பாடு. அப்போ தான் ரத்த ஓட்டம் வேகமாக ஓடும். அந்த இடம் சீக்கிரமாக அந்த புழுங்க இறந்துட்டு அந்த இடம் வந்து குணமாயிடும். அது சத்தான சாப்பாடில் ரத்த ஓட்டத்தில் தான் அது சாத்தியம். இப்போ நல்லா சத்தான சாப்பாடு தொடர்ந்து கொடுக்க அதில் வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு வர அவள் சுத்தமாக பூரணமாக குணமாயிட்டா. இப்போ அவள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா. இவங்க வந்து நம்ம வந்து கை தொடுற நாய்கள், இவங்களை காப்பாற்றுறது பெருசாக சிரமம் இருக்காது. அவங்கள கொஞ்சம் கையாளணும், அவ்வளோதான். இப்போ இதே வந்து நம்ம தொட முடியாத நாய்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த கூட்டமாக இவங்க சாப்பிட்றாங்களே, இவங்க வந்து எது போட்டாலும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு அடித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.